அப்படியே எனக்கு இப்ப அந்த பொண்ணு அதையும் கொதிக்க வலிக்கிட்டது. அப்புறம் என்ன செய்யற அம்மா அப்புறம் என்ன செய்யறா வேப்ப தக்காளி பழம் இதுக்க சேர்ப்போம். அப்போ கஷ்டமே, அதுக்குதான் நான் பிள்ளைய கூப்பிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் டேரணி. சரி, அப்படியே எங்க நிக்கிற வீட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட வீட்டதான் இன்றைக்கு நாங்க நிக்கிறோம்னாக்கா. என்னோட போகலையா நீங்க? எல்லாம் போயிட்டு வந்துட்டோமே நினைட்டு என்னக்கா போய் உடனே வந்தாச்சு தானே. வெயிலும் வந்து தாங்கலாம் போயிட்டு. அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து அம்மாவும் இல்லைனாக்கா வீட்டை. அப்ப இன்றைக்கு வந்து நாங்க எல்லாம் சமையல். அப்ப அம்மா சொன்னவா என்னையதான் செய்ய சொல்லி நான் நைசா அக்காவை கூப்பிட்டுட்டேன். வீடியோ சாட்டா வச்சுட்டு நைசா என்ன கூப்பிட்டுட்டேன். அன்னைக்கு கறி வைக்க வேற சொல்லி எப்படியால. ஆனா என்னெல்லாம் முழுக்க நான் தான் எல்லாம் செய்து வச்சிருக்கிறேன். சகலம் எல்லாம் செய்து வச்சு நீ அந்த கேஸை போட்டு அந்த என்னென்ன செய்யறோம் செய்ய போற. அந்த செய்து வைக்கிறது சுகம். அந்த மெதட்டா டேஸ்டா செய்யற சமைச்சு எடுக்கிறது தான் கஷ்டமே. அதுக்குதான் நான் பிள்ளைய கூப்பிட்டேன். அப்புறம் எல்லாரும் சாப்பிடணும். இல்ல அதோட வீட்டு அண்ணா நிக்கிறார். கறி வைக்கிறேன். எல்லாரும் சாப்பிடணும். கறி டேஸ்ட் இல்லாட்டி அண்ணா சாப்பிடவும் செய்யாது. அண்ணா சாப்பிடவும் செய்ய மாட்டேன். சரி, அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட மதிய நேர சமையலுக்காக தான் நாங்களும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்னாக்கா. அப்ப இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? முட்டைய பொரிச்சு கறி வைக்க போறோம். ஆனா முட்டைய பொரிச்சு கறி வைக்க போறோம்னு சொல்லிட்டு கடைசியா எப்போவோ நிறைய மாதங்களுக்கு பிறகுதான் நாங்க கன மாசம் ஆயிட்டு நாங்க அப்படி செய்து சாப்பிட்டு. அப்ப நாங்க கன மாதத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் வந்து நாங்க இன்றைக்கு முட்டைய வந்து பொரிச்சு கறி வைக்க போறோம்னாக்கா. ஒருக்கா கடைசியா அப்போ ஒருக்கா செய்ய ஞாபகம் இருக்கு. செய்யல செய்த நாங்க தான். ஆனா இன்றைக்கு நாங்க அந்த மதிய கறியாம எடுக்கிறதால அதை உங்களுக்கு நாங்க காட்டிக்கொள்றோம். அப்ப ஏன் இன்றைக்கு முட்டை கறின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டை வந்து அப்பா இல்ல அம்மாவும் இல்ல வவுனியா போயிட்டினோம். அப்ப கறி வாங்குறேன்னு சொன்னாலே வீட்டை வந்து அப்பா தான். அப்ப எனக்கு எல்லாம் போய் மீன் எல்லாம் பார்த்து வாங்கறது தெரியாது. ஒரு நாள் எனக்கா அக்காக்கு நீங்க வாங்க நான் என்ன வேண்ட விட்டேன். மற்ற மீன் ஒண்ணு பார்த்து வாங்க மாட்டேன். நானும் தான் ராலண்டா அம்மா ரால் வாங்கிட்டு சொன்னா ராலண்டா போய் கரெக்டா போய் வாங்கிட்டு மற்ற மீன்களே பார்த்து வாங்க தெரியாது. எங்களோ மாத்தி போடுவோம். நல்ல மீன் சொல்லியோ மாத்தி போடுவேன். நாங்க அப்புறம் அம்மாட்ட வந்து பேச்சு வாங்குவோம். அதை விட பேசாம இருக்கிறத சமைக்கிறது நல்ல சமைக்கிற நல்ல மண்டுட்டு. அப்ப இன்றைக்கு வீட்டு அண்ணாட்டோடைய அண்ணாட்டையும் காசை கொடுத்தா நான் போய் இன்றைக்கு முட்டையும் வாங்கி கொண்டு வந்தவன். இன்னைக்கு நான் போயில அது அம்மா வீட்டே இல்ல. அப்ப ரியானா வேற விட்டுட்டு போறது நிக்க மாட்டேன் நான் இல்லாட்டி. அப்ப அதுக்காண்டி அண்ணா வாங்கி கொண்டு வந்தது. அப்ப இன்னைக்கு ஸ்கூலுக்கும் வந்து ஜெரோமியா வந்து ஏத்தி கொண்டு வந்தது அக்கா தானே. அதான் இந்த பொறுப்பா என்ன நைஸா மாட்டி விட்டுட்டீங்கன்னா அப்ப அதோட ஜெரோமியா ஏத்துற சாட்லயே நானும் ஏத்தி கொண்டு வந்து இந்த வீடியோக்கும் உங்களோட நிக்கத்தக்கவா இருக்குது. ஒரு நல்ல போயிட்டு உங்களுக்கு ஜெரோமி ஏத்தி கொண்டு வந்தது சரியான நல்ல சமையல்ல மாட்டி போட்டு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா உங்களுக்கு? எங்க போனாலும் கிடைக்காது. கிடைக்காது சரியான வேலை. ஆனா இனிமேல் அது வெயில் நேரங்கள ஜெரோமியை கூப்பிட விடாங்க. நான் தரவே மாட்டேன். என்ன சொல்லுங்க? நாளைக்கு ஸ்கூல் இல்ல, நாளைக்கு வெள்ளி. நாளைக்கு எங்களுக்கு சர்ச்சுக்கும் போகணும். கட்டாயம் நாளைக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அது பெரிய வெள்ளி. அங்கால பாத்தீங்கன்னா உயிர்த்த ஞாயிறு. எனக்கு 2 நாளுமே வந்து ஒரு ஸ்பெஷல் டேனாக்கா. கட்டாயம் வந்து நாங்களும் வந்து அந்த நாள் வந்து நினைவுறவனும் சேர்ச்சுக்கும் கட்டாயம் போகணும். அதை ரசிக்கப்பட்டாக்களுக்கு அதை பற்றி விளங்குமே நான் போகணும்னு சொல்லி. அப்ப அப்படியா இருக்கத்தக்கன அப்ப நாங்களும் ஜெரோமி அக்காவும் வந்து ஜெரோமியை கூட்டு வந்துட்டா. அப்ப நாங்களும் வந்து சமையலுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நீ நாங்க எப்படின்றத பாப்போமே. நாங்க அப்படியே பாக்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ பாக்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது வந்து எங்களுக்கு நீங்க தார ஒரு மிக பெரிதான ஒரு ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து போலாம் என்னென்ன எப்படி என்ன மாதிரி செய்யறன்றத நாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க முட்டை கறிக்கு தேவையான பொருட்கள் பாப்போம். என்ன இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கல் உப்பு எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல தேவையான அளவு தூள் எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உருளைக்கிழங்க வெட்டி வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா தேங்காய் பூ இதை நாங்க இனித்தான் புழிஞ்சு பால் எடுக்க போறோம். என்ன திருவி வச்சிருக்கோம். ஓ தான் செய்த ஸ்பெஷலா சொல்லுவா. வாங்கி பாத்தீங்கன்னா என்ன தேங்காய் எண்ணெய். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முட்டை பாத்தீங்களா எல்லாம் அவிச்சு
கஷ்டப்பட்டு எல்லாம் முடிச்சு அது எடுத்து என்னடா முட்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கூட எக்ஸ்ட்ரா பாக்கா கொண்டு சரி நான் முட்டை சாப்பிடறது குறைவு நான் சாப்பிட விரும்புறேன் இல்ல சரி ரோசானி தான் முட்டை என்ன விருப்பம் இங்க பாருங்க வெங்காயம் எல்லாம் பட்டி வச்சிருக்குது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தக்காளி பழம் பட்டி வச்சிருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா தேவையான அளவு புளி எடுத்து வைக்கிறோம் பலாப்புளி எடுத்து வச்சிருக்கிறோம் சரியோ இனி நாங்கள் எப்படி செய்யறன்றத பாப்போம் எப்படி செய்யறாங்க பாப்போம் என்ன சரி அப்ப நாங்க என்ன மாதிரி எப்படி செய்யறன்ற பாப்போமே நம்ம பாப்போமா முதலாவது நாங்க என்ன செய்யறோம் சொன்னா அடுப்ப உன் பண்ணுவோமே அம்மா ஆட்டாதீங்க என்னடா மேசை வந்து அந்த நிறைய நாள் இந்த கன வருஷமா அந்த மேசை நாங்க பாவிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த மேசை வந்து பாடி கொண்டிருக்குது பயமா இருக்கு ஸ்ட்ராங்கான மேசை இப்ப விழுகுதோ தெரியல என்னடா அந்த இப்படி கம்பம் மாதிரி வாரது அந்த இரும்பால் ஒட்டி அது வந்து உடைஞ்சிட்டு அப்ப அதுண்ட பொறுப்பு இல்லாதபடியா ஆடிக்கொண்டிருக்குது அதனால ஒரு பயமா இருக்கு என்ன சமைக்கிறதுல ஒரு ஆபத்தா தான் இருக்க வெடிக்க போகுது முட்டை என்ன முட்டைய வந்து அவிச்சு பொறிக்க வெடிக்குமப்பா வெடிக்குமோ தெரியும் ஆனா வாய்க்கு ருசிதான் அவ்வளவும் இல்லங்கந்தான் கொஞ்சம் பார்த்துதான் செய்யணும் கவனம் முகங்கள் ரொசானிய சேப்பா விட்டுட்டு நான் இங்கால நிக்கலாம் பாக்குறேன் ரொசானிய தலைமை வந்தா மாத்தி போடுவேன் எனக்கு மாத்துறது இல்லை என்ன மாத்துறேன் தலைமை வந்தா மாத்துறேன் செய்து மாத்தி போடும் ஆனா எனக்கு கண்டா வருஷ கணக்குல அப்படியே இருக்கும் அடையாளம் ஆள்தான் முகத்துல அவ்வளவு ஒரு அக்கறை இது முகத்துல வந்து உண்மையா பெருசா அக்கறையே இல்ல அதான் இப்படி வடிவா இருக்குது ஆனாக்கா உண்மையாவே இப்ப இந்த பருவன் ஞாபகம் இருந்த வெயிலுக்கு வந்து எங்களுக்கு நார்மலா இல்ல இப்ப இந்த வெயில் வர இனி பாருங்க நெத்தி எல்லாம் மல்லி போடும் எனக்கு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் ஞாபகம் இருக்கும் நிறைய பரு போட்டு அப்படியே எனக்கு இப்ப அந்த பொண்ணு அதையும் கொதிக்க வலிக்கிட்டது அப்புறம் என்ன செய்யற அம்மா அப்புறம் என்ன செய்தா வேப்பம் நிலை இருக்கு அந்த குருத்தை மாதிரி அரைச்சி மஞ்சள் போட்டு பூசித்தான் புறாத மாத்திருந்தாங்க அப்படி இந்த வெக்க காலத்துல பயங்கரமான ஒரு எனக்கு இந்த வளமையை விட எனக்கு பறை இருக்கிறதுதான் அந்த வளமையை விட இந்த கிளைமேட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா போடும் பரு வருது அதான் நல்லா தண்ணி குடிங்கோ தண்ணி காணாடி அதுகள் அந்த தண்ணி எல்லாம் வெறும் நல்லா தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கணுமே தண்ணி குடிக்கவே இருக்கத்தான் செய்யுது என்ன செய்யறது என்ன எண்ணெயும் நல்ல வடிவா எண்ணெயை நாங்க ஊத்திட்டோம் எண்ணெயும் வடிவா ஊத்தியாச்சு எண்ணெயும் வடிவா கொதிக்கணும் நல்லா கொதிச்சாத்தான் ஆனா கொதிக்குது சட்டி கீட்டாம புது சட்டி இல்ல புது சட்டி சரி இப்ப எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டல இப்ப கொதிச்சிட்டுது இப்ப நான் என்னதுக்கு கூட்டி கொதிச்சதுங்க பாப்போம் இப்படியே நிப்பாட்ட போறேன் போட நிப்பாட்ட போறேன் அப்போ நம்ம இந்த இடத்துல போறோம் நிப்பாட்டிட்டு தான் ஒன்னா போட போறீங்களா அப்போ எல்லாம் ஒண்டா போடுறீங்களா என்ன பெரிய சட்டி தானே போட்டுடலாம் அப்ப நாங்க எல்லா முட்டையுமே அவிச்ச முட்டை எல்லாத்தையுமே நாங்க என்னைக்க வடிவா பொரிய விடுறோம்னாக்கா இப்ப என்ன செய்ய போறோம்னா அதுல மூட போறோம் எங்கட பாதுகாப்புக்காக மூட பக்கத்துல வந்து நிக்கலாம் என்னக்கா நீங்க செய்யறதா இருந்தாலும் மூடி பொரியுங்க என்ன சொன்னா இது கரைச்சல அப்போ முகங்களுக்கு பறக்குமா அப்படி பட்டன்னு பறக்கும் பயமாம இருக்கும் கேஸ நிப்பாட்டி தானே கத்திராட்டோனம் எடுக்கிறதா இருந்தாலும் நிப்பாட்டி உடனே பட்டன்னு செய்றீங்கன்னு சொன்னா அப்போ நானும் ஒரு அனுபவம் இல்லாம செய்து என்ன பறந்தது அதெல்லாம் எனக்கு சரியான பயம் அதான் இந்த அடையாளம் வந்ததா என்ன மெட்டுப்படி பருவடை வாரையில ஆனா அந்த அவிச்ச முட்டைக்கு இவ்வளவு இதா இருக்கு அந்த மூடிக்கு மேல சடக்கு வடிக்குது பாத்தீங்களா அவிச்ச முட்டை பொரிக்கிறது பயம் சொன்னேன் மெல்லிய தட்டாட்டாம தூக்கி போடும் போலடா கோழியில பயமா தான் கிடக்கு உங்களுக்கே சத்தம் கேக்கு மட்டும் நினைக்கிறேன் சத்தம் கேக்கு கொஞ்சம் குறைப்ப மாடு குறைங்க கொஞ்சம் பயமா இருக்கு ஆமா அப்படி ஒரு இதாகிறாக்க எனக்கு அதான் டேஸ்டா வேணுமாட்டா கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும் ஆனா என்ன விளையாட்டு இல்ல கண்ணுக்குள்ள பறந்தாக்கா சரி அதான் அதே அந்த அதுக்கு இது இந்த முட்டைக்கு இவ்வளவு ஒரு இதா கிடக்கு எனக்கு ஆனா ஈரலுக்கும் வந்து இப்படியான பிரச்சனை வர ஈரல் பொறிக்க பறக்கும் அப்போ ஒரு கணாரம் ஈரலை போட்டுட்டு வழியில ஓடிட்டேன் பயத்துல
அது பறந்து வெளியில போட்டுதான் அம்மா இன்னும் அப்படியே பறந்து அந்த எண்ணெய் அப்படியே பறந்தது அப்படி அதுக்கும் இப்படியான இதுதான் வேற ஈரல வந்து சேனியா அவிச்சிட்டு பொரிக்கணும். அவிச்சிட்டு முட்டை வந்து அவிச்சிட்டு பொரிச்சாலும் படிக்குமல்ல. ஈரல் அவிச்சிட்டு பொரிச்சா படிக்காத இல்ல படிக்கலாம். நான் எல்லாம் செய்து பார்த்தேன் தெரியுமா? எல்லாம் செய்து பார்த்தேன் நீங்க அது உங்களுக்கு எல்லாம் அனுபவமா சொல்றீங்க. ஒரு நாங்க பிரட்டுவோம் என்ன ஒரு பக்கத்தை பிரட்டுவோம் என்ன நிப்பாடிட்டு பிரட்டுவோம் நிப்பாடிட்டு பிரட்டணும் அதோட கொஞ்சம் கீட்டா கொஞ்சம் அடங்கோடும் அப்புறம் கோவத்துல எங்கள்கிட்ட வந்துடும் பட்டடப்பா இது பெரிய வேலை என்ன அதுதான் என்னத்துக்கா நீ உங்களை கூப்பிட்டேன் நான் அப்போ பயமாட்டாங்க ஒரு பக்கம் பொறிஞ்சிட்டு போலாம் கிடக்குனாக்கா இது அந்த அந்த வெள்ளைக்காரு தான் அப்படியே பொறிக்கணுமேனாக்கா அப்படியே வெள்ளைக்காரு. ஆனா உண்மையாவே இந்த தனியா அவிச்சு கறி வைக்கிறதுக்கும் இந்த கறியை வந்து இப்படி அவிச்சு பொறிச்சு காய்ச்சற வந்து ஒரு வித்தியாசமான சுவையா இருக்குமே நல்லா இருக்கும். சரி பிரட்டிட்டு இப்ப திருப்பி மெட்ட அடுப்பா போடுவோமா திரும்ப போடுவோம் போட்டு அடுத்த பக்கம் பொரிய அடுத்த பக்கம் பிரட்ட போறோம் நம்ம ஒரு பக்கம் போட்டு ஒரு பக்கம் வடிவா பொரிஞ்சிட்டு நீ அடுத்த பக்கம் பிரட்டி இருக்கு அடுத்த பக்கமும் பொரிய விட்டு சுத்தி வர பொரியணும் சுத்தி வர பொரிய விட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க பாப்போம். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா என்ன மாதிரி முட்டை பொரிஞ்சிட்டோம் நாங்க இப்ப முட்டையை எடுப்போம் என்ன நல்ல வடிவா பாப்போம் பாருங்க பொன்கடல்ல வந்துட்டேனாக்கா சரி அப்ப முட்டைய நல்ல ஒரு பொன்கடல்ல பொரிஞ்சுட்டேன் வடிவா பொரிஞ்சிட்டேனாக்கா இப்ப நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் எண்ணெய் காணும் தானே எண்ணெய் காணும் இந்த எண்ணெயிலேயே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கொஞ்சம் சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா முட்டையெல்லாம் வடிவா பொரிஞ்சு நாங்க முட்டையை வந்தாக்கா வடிவா எடுத்து வச்சிருக்கோமேனாக்கா பேரங்க ஒப்பிட்டுக்கான்னு சொல்லி முட்டையை எடுத்து வடிவா பொன் கலர்ல வடிவா எல்லாமே பொரிஞ்சுட்டே எல்லாமே நல்ல வடிவான ஒரு கலரா பொரிஞ்சிச்சு. ஆனா அந்த பொரிஞ்ச முட்டை வந்து ஒரு வாசமா வந்துருக்குனாக்கா அப்ப நாங்க அடுத்த வந்து எல்லாம் தாளிக்க போறோமே வெங்காயம் போட போறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் தாளிக்க போறோம். வெங்காயம் பச்சை மிளகா இது பொஞ்சு கொண்டு கேட்க நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா உருளைக்கிழங்கு தண்ணி விட்டுருக்குறேன் கரணி இருந்தா நீங்க வெட்டி வெட்டி தந்தானே அப்புறம் அது கிழங்கு வந்து கருத்துடுமா இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லாம் தானே இல்ல சமையல் தெரிஞ்சிருக்கோம்ன்றது கோம்சை தான் எடுத்தீங்க நான் கோம்சை தானே விட்டுட்டு கோம்சை யோசிச்சுட்டாருங்க அதுதான் அதான் இவ்வளவு திறமையல் வந்து வழி வந்தது எனக்கா சரி உருளைக்கிழங்கையும் நல்லா வதக்குவோமா சரி கிழங்கு நல்லா வதங்க விட்டு பாப்போம் என்ன உருளைக்கிழங்கு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு நல்லா வதங்க விட்டு நாங்க இடையில என்ன அடுத்த என்ன செய்ய போறோம் பாப்போமே வெங்காயம் எல்லாம் நல்ல வதங்கி கொண்டு வருது வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்ல ஒரு வடிவா பொரிஞ்சு வருதுன்னு இந்த கட்டத்தோட நாங்க என்ன செய்ய போறோம்னா வெட்டி வச்சுக்க தக்காளி பழம் இதுக்க சேர்ப்போம் உருளைக்கிழங்கு பொரியல் நல்ல வாசமா இருக்கா அப்படியே என்ன செய்வோம்னு சொன்னா தேவையான அளவு உப்பு சேர்ப்போமா ஆனாக்கா இன்னொரு நேற்று கரணிக்கு இல்லைன்னு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு கடவுளை அங்க வீட்டை அங்க இது வரைய கேட்டு கூட நாங்களும் போகான்னு நிக்கா போது 4 மணித்தியால மட்டும் சொன்னது விசராத்தம் இருக்க போன நல்லா மட்டும் இல்ல அப்ப நினைக்கிறேன் வெட்ட மாட்டேன் போட
நானும் அது சம்பந்தமா பாக்கல நீ சொன்ன மின்சார சபையில அதுதான் கரண்ட் அது என்னத்துக்கான அந்த கரண்ட் எங்களுக்கு வந்து சிக்கனப்படுத்துறதுக்கான அவங்களும் அப்படி செய்யறதுக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஆனா பரவாயில்ல எங்களுக்கு அப்படி தெரியா விட்டாலும் பரவாயில்ல. எங்களுக்கு அக்கா இப்ப போன மாத காசே வந்து 2800 வந்தது. அப்ப இந்த மாதம் 1ஆம் தேதியில இருந்து கரண்ட் பில் வந்து கூடி இருக்கா. அப்ப கூடும் முன்னமே எங்கட ஒரு மாத காசுகளை சொன்னா அப்ப கூட்டினால் சொல்லி இந்த மாத காசெல்லாம் சரி போறடாக்கா. சரி கிழங்கு நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் கிழங்கு தக்காளி பழம் எல்லாம் நல்லா வடிவா வதங்கிட்டேன் பாருங்க. நல்ல ஒரு பொங்கலெல்லாம் வந்துட்டேனாக்கா. சரி இப்படியே நான் என்ன செய்ய போறேன்னா அப்படியே இந்த முட்டை அவிச்ச பொரிச்ச முட்டை இருக்குல்ல இதையும் சேர்த்து பிடிக்கிறாட்டுறேன் பாருங்க. நம்ம இந்த பொரிச்ச முட்டையே நல்ல ஒரு பொன் கலர்ல வந்துட்டேனாக்கா. அந்த கிழங்கும் பொரிஞ்சு முட்டையும் பொரிஞ்சு அப்பண்டே சாப்பிட ஒரு டேஸ்டா இருக்குமான்றீங்க. நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். சரி இனி நாங்கள் என்ன செய்ய போறோம்னா தேவையான அளவு தேங்காய்பால் சேர்க்க போகணுமே. நான் அப்படி பொரிச்சு காய்ச்சாலும் முடியாது எனக்கா முட்டை ஒன்று. இல்ல இல்ல அப்படியே இருக்கு முறுக்கமா. தேவையான அளவுக்கு தேங்காய் பால் இப்ப விட போறோமேனாக்கா. மெல்லமா செய்வோம் புல்லு ஆடுது மேச. தேங்காய் பூவை பத்துங்க சின்ன திருவிழா மெல்ல மாதிரி உங்களுக்கு டைம் போதானே வேணும். அப்ப தேங்காய் மெல்ல மெல்ல மாத்தி அதான் சின்ன போதை புளியவே அவசரப்பட்டு சொன்னா தேங்காய் பூ பாக்கல கை வச்ச புளியல. நாங்கள் இப்ப வடை புது வடை தேவையான அளவுக்கு நாங்க பால் விடுறோம். என்ன ஒரு வீடியோன்ற சாட்டை வச்சு நைஸா எடுத்து போட்டியே. சமைக்க கள்ளத்துல இல்ல நான் சமைக்க கள்ளத்துல இல்ல எரோமிய வந்து தாக்கள் இல்ல. அப்ப அதுக்கு உங்களை கூப்பிட்டேன். அப்ப நீங்களும் வந்துட்டீங்க. அப்புறம் உங்களை விட்டா பிடிக்கல. நீங்களும் கவலைப்படுவீங்கல்லப்பா அந்த தங்கச்சி சின்ன பிள்ளையோட நிக்கிறா நீங்க வேலை செய்ய சமைக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி அதுக்காகத்தான் ஓடி வந்தது. பாவம் அம்மா களைச்சு போயிட்டு வந்த நீங்க பாவம். என்ன கேட்காதாமே கேட்காதாமே சமைச்சு காலமேலும் நீங்க சமைச்சீங்க உங்களுக்கு வீட்டை சமைச்சு அத்தானுக்கு சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுத்து விட்டு புலம்புறீங்க அப்படின்னு நானும் வைக்க 3:50. அம்மாலே 3:50 தான் அனுப்புறது காலையில. கிளம்பினாத்தான் கறி சோறு கிளம்பி சாப்பாடு எல்லாம் கேட்டானே. அத நீங்க 2 சாப்பாடு செய்யறவா. காலமா சாப்பாடும் செய்து மத்தியான சாப்பாடும் செய்து அத்தானுக்கு வந்து ஒரு இதை கட்டி கொடுத்து விடுறவா. அத்தான் வந்து போக நேரம் காணாதுதானே. அப்ப அதோட 2 நேர சாப்பாடையுமே நான் கொடுத்து விடுறது. ஒரு இதா கட்டி கொடுத்து விடுறேன். அத்தானுக்கு கொடுத்துட்டு நானும் முடிக்கிற வேண்டிய அதை எனக்கு சாப்பாடையும் கட்டிக்கொண்டு அக்கா எனக்கு சாப்பாடு கட்டிக்கொண்டு படியே வா அப்படியே வேலையை போயிடுவேன். இனிப்புல வைரவு தானே வீட்டை போறது. நீராகுதான் வேலைக்கு வீட்டை போடுறது. இது ஆகலம் தண்ணி குழம்பாம வைக்கல. ஒரு அளவானதோட இதோட நாங்க நிப்பாட்டுவோம். கொஞ்சம் கட்டியா திக்கானதான் கரையும் நாங்க சாப்பிட ஒரு டேஸ்டா இருக்குன்னு உருளைக்கிழங்கு போட்டு தானே அப்ப அது திக்கா வந்துடும். நீங்க அடுத்தது தூள் போடணுமாக்குமே சமைக்கிற பிள்ளைன்றபடியா தெரியுதுன்னு அனுபவம் இருக்குதானே சரியான புக்கியாகடாக்கண்ணே. சரி நாங்க அடுத்த வந்து தேவையான அளவு தூள் போடுறோம். தூளும் குறைச்சா டேஸ்ட் இருக்காது. அந்த டின் கறிலாம் நல்லா இருந்தது இல்ல. டின் கறி நல்லா டேஸ்டா இருந்தது. நம்ம தூள் கொஞ்சம் போடணும் போல கலர் கொஞ்சம் காணாம இருக்கு. ஆனா அப்படி இருக்கும் கொதிக்க விட்டு கட்டியா திக்கா வந்துடும். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா வடிவா தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேனாக்கா. சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய கரையும் வந்து வடிவா கொதிச்சு கொண்டு வந்துட்டேனாக்கா. கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. நாங்க இப்ப கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் பழப்புளி கொஞ்சம் சேர்ப்போமா. தக்காளி பழம் போட்டு அதுனாக்கா தக்காளி பழம் போட்டோடய அதனால கொஞ்சம் லைட்டா ஒரு பழப்புளியையும் சேர்த்து விடுவோம். இப்ப பழப்புளி எல்லாம் விட்டாச்சு வடிவா எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். ஆனா அது கறிக்கு அந்த தூள் காணுமேனாக்கா. தூள் சரியா வந்துட்டு இந்த வெயில குறைப்பும் கூடாது. பாருங்க முட்டை கறி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க உங்களுடைய முட்டை கறியும் ரெடி ஆயிட்டேன்னு.
முடையில கிழங்கும் கரையில எல்லாமே நல்ல ஒரு இதா இருக்குதுன்னு. ஆனா முட்டையும் வந்து நல்ல பெருசா வந்த மாதிரி கிடக்கு. ஊதி வேற ஊதி வேற மேல அத என்னன்னா அண்ணா வாய்க்கொண்டு வரைக்கும் பாத்துறாங்க முட்டை ஒரு குட்டி குட்டி முட்டை. இப்ப பாத்தீங்களா அது பொறுமையா வரும். பொறுமிட்டேன பொறுமிட்டு அவிய 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 பொறுமிட்டு. சரி அப்ப நாங்களும் வந்து கறி வந்து ரெடி ஆயிட்டு நாங்க அடுப்பு நிப்பாட்டுவோம். நாங்க தேவையான அளவு பழப்புளியெல்லாம் விட்டு கறியும் வடிவா கொதிச்சு எல்லாமே வடிவா அவிஞ்சிட்டேனே. அப்ப எங்களோட மதிய சாப்பாடும் வந்து கறியும் வந்து ரெடி ஆயிட்டேனாக்கா. அப்ப நாங்களும் வந்து திருநங்களை வீடியோவை முடிச்சு கொள்ள போறோம். இதே போல நீங்க முட்டை கறி வைக்க விரும்புறீங்க, இதே மாதிரி நீங்க இந்த இந்த என்னென்ன மாதிரி செய்யறன்ற ஒரு முறையில வச்சு நீங்க இதை மாதிரி செய்து பார்க்கலாமேக்கா. வரேன்னு சொல்ல விரும்புறீங்களா? இல்ல இல்ல ஏன் பசிக்குதோ சோர்ந்து போயிட்டீங்க? சரி அது வெயில களைப்பா ஆனா வெயிலுக்கு உண்மையாவே பசிக்கல விட்டு தண்ணி விட அதுவும் என்ன கூலா தாங்க இருக்குது. கூழ் குடிச்சா சளி இல்ல, கூழ் குடிச்சா சளி மட்டும் கூழும் கூடாது, குடிக்க கூடாது. சரி இப்ப நாங்களும் வந்துட்டு எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம். எங்களோட வீடியோ பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோட சந்திக்கிறோம். பாய்.